வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. என் பேர் அனீஷ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகல் முதற்று உள்ளது. இதோட பொருள் என்னன்னா, எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம் தான் முதல்ல. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க உயிர்களுக்கு கடவுள் தான் முதல்ல. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூங்கும் மலை. இதோட பொருள் என்னன்னா, சாப்பிட்றவங்களுக்கு இந்த மலை உணவுப் பொருட்கள் மட்டும் தராது. ஆனால் யார் யார் இந்த மலையை குடிக்கிறாங்களோ அதுவே ஒரு உணவாக மாறி வருது. தீனால் சுட்டப்பும் உள்ளாரும் மாறாதே நாவனால் சுட்ட விடு. இதோட பொருள் என்னன்னா, நம்ம மேலே ஒரு தீ பொண்ணு சுட்டாலும் அது ஆறிடும். ஆனால் யாராச்சும் நம்ம கிட்ட கெட்டதாக நினச்சாங்கன்னா அது ஆறவே ஆறாது. அதனால யார்கிட்டையும் ஒன்றுமே கெட்டதாக சொல்லக்கூடாது. நன்றி. செய்யாமல் செய்த உதவிக்கு வயக்கமும் வானகமும் ஆற்றல் அறியுது. அந்த பொருள் என்னன்னா, நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட உதவி செய்யல, ஆனால் அவங்க நம்மகிட்ட உதவி செஞ்சாங்கன்னா அது இந்த பூமியோட இந்த வானத்தோட ரொம்ப பெருசு. நன்றி மறுப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறுப்பது நன்று. இதோட பொருள் என்னன்னா, யாராச்சும் நம்மகிட்ட கெட்டது பண்ணாங்கன்னா அது யாராச்சும் நம்மளுக்கு நல்லது பண்ணாங்கன்னா அது மறுக்கிறது தப்பு. ஆனால் யாராச்சும் நம்மகிட்ட கெட்டது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு அப்பவே மறுக்கிறது தான் நல்லது. இப்போ வரைக்கும் பண்ணதில்லை. நிறைய நான் வச்சிருக்கேன். சில நேரத்தில் மறுப்பேன், சில நேரத்தில் கொஞ்ச நேரம் இருக்கும். அடக்கம் நம்மளுடன் வைக்கும் அடங்காமை ஆறிருள் உத்து விடும். இதோட பொருள் என்னன்னா, நம்ம அடக்கமாக இருந்தாலும் நம்ம கடவுள் உலகத்துக்கு போவோம். ஆனால் நம்ம அடக்கமாக இருந்தாலும் நம்ம அரக்கன் உலகத்தில் தான் போவோம். அறிவுடையார் எல்லாம் முடியார், அறிவில்லார் என்னுடைய ரேணும் இல்லார். இதோட பொருள் என்னன்னா, அறிவு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற மாதிரி, ஆனால் அறிவு இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாமே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி. திருக்குறளா? இதோட பொருள் என்னன்னா, அறிவு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற மாதிரி, ஆனால் அறிவு இல்லாதவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் உங்களுக்கு நிறைய பொருட்கள் இருந்தா, அறிவு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருட்களும் இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற மாதிரி, ஆனால் அறிவு இல்லாதவங்களுக்கு எல்லா பொருட்களும் இருந்தா ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். இதோட பொருள் என்னன்னா, நம்ம இன்னொருத்தவங்க யாராச்சும் நம்ம கிட்ட கெட்டது பண்ணா அவங்ககிட்ட நம்ம திரும்பி கெட்டது பண்ணாம நல்லது பண்ணா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை மாதிரி. கற்க கச்சிடுற கற்பவே கற்றிருப்ப நிற்கதற்கு தக. அதோட பொருள் என்னன்னா, நம்ம ஏதாச்சும் கற்றுக்கிறோன்னா அது தப்பு இல்லாமல் கற்றுக்கணும். அது மட்டும் போதாது, ஆனால் அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதோட பொருள் என்னன்னா, அன்பில்லாதவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா பொருட்களும் வேணும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடலை கூட தானமாக கொடுப்பாங்க. ஈன்ற பொழுதின் பெரிய துவக்கும் தன் மகனை சான்றோ நினைக்கேட்ட தாய். அதோட பொருள் என்னன்னா, ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய பெக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ, உங்களோட குழந்தை வளர்ந்து எல்லாரும் உங்க ஒரு நல்ல மனுஷன் சொல்லும் போது உங்களோட அம்மா இன்னும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம கண்டிப்பா இருப்போம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதோட பொருள் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க இருளு போக்குறது ஒரு உண்மையான விளக்கு இல்லை. ஆனா ஒரு மனுஷன் பொய்யே சொல்லாம கெட்டதே நினைக்காம இருந்தாங்கன்னா அவங்கதான் நம்மள ஒரு சான்றோன்னு கூப்பிடுவோம். அதான் உண்மையான விளக்கு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அதோட பொருள் என்னன்னா, நம்ம காதுல நல்ல நல்ல விஷயங்களை கேட்கறது தான் நல்ல செல்வம். அதுல இந்த உலகத்திலே நல்ல செல்வம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதோட பொருள் என்னன்னா,
யாராச்சும் நம்மக்கிட்ட ஒன்று சொன்னால் அதை அப்படியே நம்பிடக்கூடாது. அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம முடிவெடுக்கணும். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நீ நிலமிசை நீடு வாழ்வார். இதோட பொருள் என்னன்னா, கடவுள் ஒரு மலர் மேலே இருப்பார். யார் யாரும் அவங்களோட காலை வணங்குறாங்களோ அவங்க இந்த பூமியில ரொம்ப வருஷத்துக்கு நல்லா வாழ்வாங்க. நன்றி, வணக்கம். குரல் சொன்னாலுமே நல்லா புரிச்சு சொல்லியிருக்கேன். பாராட்டு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.